அனைவருக்கும் வணக்கம். நான் ஆசான் ருத்ரஹாலி மதுரையில். என்னோட யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு அதிக நாட்கள் ஆயிடுச்சு. ஆரோக்கியமான பதிவாக இருக்கணும், எல்லாத்துக்கும் ஒரு பயனுள்ள பதிவாக இருக்கும். அதுக்காக என்னுடைய அனுபவத்தில் நான் வெற்றி கண்ட ஒரு முறையை சொல்கிறேன். இங்கே எல்லா கிடைக்கும்னு நினைக்கிற மனநலம் படை, அதுக்கு என்ன செய்யலாம்? உங்களோட இது ஜோதிட சார்ந்த விஷயம்தான். உங்களோட பிறந்த தேதி, அந்த பிறந்த தேதியில என்ன எண்கள் விட்டு போயிருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காதுன்னு, எந்த எண்கள்லாம் இருக்கோ அது மேல உங்களால கவனம் செலுத்த முடியல, அதை ஒரு கேர்லெஸ்ஸா எடுத்துக்கிறது. இப்போ நம்ம மார்க்கத்தில் நம்ம முறைப்படி பேசுறப்ப எப்படி பேசணும்னா, எண்களும் எண்ணும் எழுத்தும் அப்படின்னு சொல்லுவோம். எண்ணும் எழுத்தும், எண்களே இங்க வலிமையானது. முதல் வந்தது எண்கள். இந்த எண்கள் தான் ரொம்ப வலிமையானது. இந்த எண்களை நம்ம பலப்படுத்தினா நம்ம வாழ்க்கையில் அத்தனை விஷயத்தையும் ஜெயிக்க முடியும். இது என் அனுபவத்தில் கண்டு. நீங்கள் இதுக்கு பெருசாக பொருள் செலவோ எதுவும் செய்ய தேவை. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கிறோமே, ஒரு 2/5/1983 இந்த ஒரு பிறந்த தேதின்னு வச்சுங்க. இந்த தேதியில் ஒருத்தர் பிறந்திருக்கார். 2ஆம் தேதி 5வது மாதம் 1983 வருடம். சரி, இப்போ இவருக்கு என்ன இவரோட டேட் ஆஃப் பர்த்தில் என்ன எண்கள் விட்டு போயிருக்கு அப்படின்னா 4, 6, 7 சைபர். இந்த எண்கள் ஒரு டேட் ஆஃப் பர்த்தில் விட்டு போயிருக்கு. இப்போ இந்த 4, 6, 7 சைபர், இந்த 4ங்கிறது இவர்கிட்ட எப்பயுமே எதிர்பார்ப்பு எப்படி இருக்கும்னா, பிரம்மாண்டமாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சாதிக்கணும், பிரம்மாண்டமாக ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நினைக்கிறவர் இந்த 4ஆம் நம்பர் விட்டு போனதுனால. அடுத்து 6, ஆடம்பரமான ஒரு விஷயத்து மேலே ரொம்ப ஈர்ப்பு கொண்டவர். ஆனால் கிடைக்கும். ஆடம்பரம்னா சொகுசான ஒரு காரு, ஒரு நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு நகை நட்டு, இந்த மாதிரி ஒரு ஆடம்பரமான பொருட்கள், ஆடம்பரமான ஒரு விஷயம், இதெல்லாம் கிடைக்காது. 2வது மகாலட்சுமி அருளும் சுத்தமாக இல்லாமல் இருக்கும் இந்த 6ஆம் நம்பர் விட்டு போனதுனால. 7 கேது பகவான். அப்போ இந்த 7ஆம் நம்பர் விட்டு போனது என்ன நடக்கும்னா, முன்னோர்கள் சாபம் இருக்கும். 2வது இவங்க பெருசாக எந்த விஷயம் ஜெயிக்க முடியாத அளவுக்கு இவங்க சோம்பேறித்தனமே இவங்களை தடுக்கும். ஒரு விஷயத்தை இவங்களால முழுசாக செய்ய முடியாது, உங்க சோம்பேறித்தனமே தடுக்கும். சரிங்க. அடுத்து ஒரு வாழ்க்கையில் 0ங்கிற ஒரு எண்ணி, 0 to 9 வரைக்கும் உள்ள எண்கள். சரி, அப்போ இவர் வாழ்க்கையில் 0ங்கிற ஒரு எண்ணி இல்லை. இந்த 0ங்கிறது தான் வெளி உலகம் தருவ ஒரு சர்க்கிள், ஒரு சைக்கிள்னு வச்சுக்கோங்க, சர்க்கிள். அப்போ எந்த ஒரு விஷயத்தை முழுமையாக ஆரம்பித்து முழுமையாக முடிக்க முடியாத ஒரு நிலையில தான் இருப்பார். எதை தொட்டாலும் பாதியில் நிற்கும். இதுதான் இந்த வருஷத்தில் பிறந்த, இந்த தேதியில் இந்த மாதத்தில் பிறந்தவருக்கான பலன். அப்போ இதை எப்படி சரி பண்ணலாம்? சரி பண்ணுறதுலாம் ரொம்ப ஈஸி தான். இதுக்கு மாந்திரிகத்தில் இதுக்கு ஒரு எந்திர மார்க்கம் இருக்குது. அந்த எந்திர மார்க்கத்தை மாந்திரிகத்தில் ஒரு தகடா போட்டு அந்த எண்களை அடைச்சு, எந்த எண்கள் விட்டு போச்சு அந்த எண்களை தகடா ஒரு எந்திரமாக வரைஞ்சி, அந்த எந்திரத்தில் அதுக்கு நவகிரக வசிய மைன்னு ஒரு மை இருக்குது. அந்த வசியகிற அந்த அஞ்சனத்தை வைத்து பூஜை பண்ணி 48 நாட்கள் பூஜை பண்ணி முறையாக அவங்க அணிஞ்சிக்கிட்டாங்கன்னா இந்த பொருள்லாம் கிடைச்சிரும். அப்போ நாங்கள் எங்கே சாமி போகிறது? இந்த எந்திரத்தில் வரைஞ்சி இதுக்கு நவகிரக வசியமை வச்சு இதெல்லாம் நடக்கிற காரியமா? எங்களுக்கு அந்த அளவுக்குலாம் பொருளாதாரம் இல்லை, அந்த அளவுக்கு செய்கிறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த மார்க்கத்தை உங்களுக்கு ரொம்ப எளிமையாக செலவே இல்லாத ஒரு மார்க்கத்தை கொண்டு வரேன், கொடுக்குறேன். இதுக்கு எந்த செலவும் கிடையாது, 5 பைசா செலவு இல்லை. தினமும் நான் சொல்கிற மார்க்கத்தை, நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் தொடர்ச்சியாக 48 நாள் செஞ்சுக்குவாங்க. 1 ரூபா கூட செலவு இல்லை. 48 நாளுக்கு நான் சொல்கிற மாதிரி செய்யுங்க. நீ நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை பார்ப்பீங்க. சாமி காசு கிடையாது, பணம் கிடையாது, ஐயோ போட்டா வருமா வராதா அப்படின்னு நினைக்கிறேன். காசு பணம் செலவழிக்க வேணாம். நான் சொல்கிறத மட்டும் 48 நாட்கள் செய்யுங்க. நான் என்ன சொல்லணும், இந்த எண்களோட பலத்தை எப்படி கொண்டு வரணுங்கிறத சொல்கிறேன், அதை மட்டும் செஞ்சு. இப்போ இது எப்படி உருவம் செய்யணுங்கிறத நான் ஒரு 2வது பதிவில் கொடுக்குறேன். சரிங்களா? வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுது. இதோட தொடர்ச்சி அடுத்த பதிவு வரும், அந்த பதிவில் பாருங்கள். இதுக்கான முழு வீடியோவும் உங்களுக்கு நான் அதில் கொடுப்பேன். சரிங்களா? அதை பார்த்து நான் சொல்கிற மார்க்கத்தை நீ செஞ்சுக்கங்க. உங்களுக்கு நிச்சயம் செலவே இல்லை. நான் என்ன மார்க்கத்தை சொல்கிறேன் அந்த மார்க்கத்தை பயன்படுத்துங்க, உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும். அடுத்த 2ஆம் பதிவுக்காக காத்திருங்கள். உங்களுக்கு அதுக்கான விஷயத்தை கொடுக்குறேன். நன்றி.